அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பாக்குறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் டிவிகேயால பயங்கரமா பேக்ஃபயர் ஆயிருக்குன்ற ஒரு அதிருப்தியில கொடுக்கலான்னு நினைக்கலாம் தான். அதுக்கு அப்படி இல்லமா, அதிருப்தியில கொடுக்கலன்றதெல்லாம் நம்ம கேட்டது யாரோ சொன்னாங்களா? தாவிக்க வந்ததுனால அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவுல அப்படின்னு தொடர்ந்து பேச இல்லம்மா. அதிமுகவுல அந்த நிலைமை வருவதற்கு எடப்பாடி தான் காரணம். திமுகவோட கூட்டணி கட்சிகள், அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் 234 இடத்துல போட்டி போட்டாங்க. தாவேக்கா எத்தனை இடத்துல போட்டி போட்டுச்சு? 234 போட்டாங்க. அதுல ஒரு இதுல மட்டும் எங்க அது எடப்பாடி. அப்புறம் எடப்பாடியில மட்டும் எங்க வேட்பாளருக்கு என்ன ஆச்சு? தேர்தலுக்கு முன்பு அவ்வளவு கேவலப்படுத்தினாரு உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை. தரையில் தவிழ்ந்து வந்தவர் அப்படின்னாங்க, 10 தோல்வி பழனிசாமி இருந்தாங்க, சரவணபவன் ஹோட்டல் மேனேஜர் இருந்தாங்க, எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்க. அவங்க போய் இவங்க கூட கூட்டணி சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய மோசமான அந்த எதிரி, எவ்வளவு கேவலமான எதிரி. அவங்க எதற்காக தோற்றாங்களோ அதே தான் திருப்பி பேசுகிறாங்க. இப்போ இவ்வளவு சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க திமுக. ஆனா யாரை கொண்டு எதிர்கட்சி தலைவராகிறாங்க? கே.என். நேரு அவருக்கு பேப்பர் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்ப இது ஒரு மிக மோசமான செயலா இல்லையா? எனக்கே பலர் கால் பண்றாங்க, நான் தாவேக்கால சேரணும் சார், எனக்கே கால் பண்றாங்க. அவர்கள் மாற்று கட்சியில இருக்க முக்கியமான ஆட்கள். அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியுது இல்ல. இனி ஒரு தேர்தல் வந்ததுன்னா இவங்க எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல தோப்பாங்க. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம சிஎம்ஆ முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் முறை சந்திக்கிறோம். உங்களுக்கும் தவைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க கண்டிப்பா, நிச்சயமா. அதுல மேட்சுக்கிறது இல்லை. நம்ம முன்னாடியே பேசணும், அதாவது பிஃபோர் எலெக்ஷனும் பேசணும். இப்பவும் ரீசனா பிஎம் அவர்களை சிஎம் விஜய் அவர்கள் சந்திச்சதுக்கு அப்புறமும் என்ன பேசினாங்க, உள்ள என்ன நடந்தது, அதை பத்தி யாருமே ஆர்கியூ பண்றதுக்கு இப்போ ரெடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவும் சிஎம் அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்திக்கல, சிஎம் அவர்கள் என்ன நடந்துச்சுன்னு பேசல. ஏன் முதல்ல உள்ள என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்கணும், இல்லைன்னா அந்த மீட் எதுக்காகன்னு கேட்கணும். அது எதையுமே விட்டுட்டு நாங்க இன்னும் அந்த கூக்குரலை தான் கத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இன்னும் இருக்காங்க. ஆமா, இன்னுமே மீடியா மேனிப்புலேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமா, ரொம்ப வேகமா, முன்பை விட வேகமா நடக்குது அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா சிஎம்மா விஜய் அவர்கள் பதவி இருக்கும்போது முன்னாள் சிஎம்மா இருந்தவங்க ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 6 மாசத்துக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நாம்ஸே நீங்க புதிய கட்சி வந்துச்சு அப்படின்னா 6 மாசத்துக்கு தொந்தரவே பண்ணக்கூடாது. நாங்க 6 நாள்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6 மணி நேரத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க வேற 6 நாள் எங்க ரிசல்ட் பதவியேற்கிறதுக்கு முன்பே ஆரம்பிச்சோம். இது எப்படியாவது கவுத்துறணும். அவர் தூங்கும் போதெல்லாம் கப்ப கூட கவுத்து தான் வைக்கிறாராம். சரி, இன்னும் அவங்க கான்பிடன்ட்னு சொல்றதை தாண்டி அவர்படி மேல போய் ஓவர் கான்பிடன்ட். இந்த தொகை காட்சி இன்னும் நீட்டிக்காது, 4 மாதங்களில் வீழ்ந்து விடும், இன்னும் 6 மாதங்களில் வீழ்ந்து விடும். அது இன்னும் அந்த வீழ்ந்து விடுன்ற வார்த்தையை திமுக விடுறதாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்பதை அவர்களால புரிந்து கொள்ள விடும். அவன் பெரிய பாதாளத்துல விழுந்துட்டு மத்தவங்க எல்லாம் கீழே வந்துருவான்னு வெயிட் பண்ணி நீ இருக்கிறதே மறந்துட்டாங்க. எல்லாரும் முடியாது. இனிமே how can they come back? They are doomed. ஓகே. இப்போ பிஎம் அவர்களுடைய அந்த சந்திப்புல என்ன நிகழ்ந்தது? குறிப்பா இந்த கர்டசியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்ற பிறகு இது ஒரு மரியாதை நிமித்தமாக போய் சந்திக்கிறது. அதுக்கப்புறம் தமிழகத்துடைய தேவைகள் என்னென்ன அப்படின்றத இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கும்? ஓகே. சோ இப்போ அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பாக்குறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் டிவிகேயால பயங்கரமா பேக்ஃபயர் ஆயிருக்குன்ற ஒரு அதிருப்தியில கொடுக்கலான்னு நினைக்கலாம் தான். அதுக்கு அப்படி இல்லமா, அதிருப்தியில கொடுக்கலன்றதெல்லாம் நம்ம கேட்டது யாரோ சொன்னாங்களா? ஓகே, இங்க போய் நாங்க அமித்ஷா கொடுக்கலன்ற இது மட்டும் இவங்க மீடியா என்னது இப்ப கீழே கூட ஒரு மலையாளம் சேனல் இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு வந்தோம்ல, என்ன சார் என்னாச்சு அமித்ஷா? ஏங்க ஐட்னரியில இல்லாத கேட்டீங்கன்னா, ஐட்டத்துல இல்லாத நீங்க கேட்டீங்கன்னா நாங்க எப்படி சொல்லுவாங்க? ஓ ஆமா. அப்ப நான் ஃப்ரெண்ட்லியா சொன்ன போது வழக்கமா ட்ரெடிஷ்னலா இங்க இருந்து ஒரு காங்கிரஸ் ஆதரவோடு வெற்றி பெறும்போது திமுக போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிரதமரை பார்ப்பாங்க, அமித்ஷாவை பார்ப்பாங்க, சோனியாவை பார்ப்பாங்க, ராகுலை பார்ப்பாங்க, வருவாங்க. இது இப்படி காலங்காலமா நடந்ததெல்லாம் இவங்க அசிம் பண்ணிட்டாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. நடக்கலன்னும் போது ஐயோ அங்க தவிர்த்துருச்சு, நேரம் கிடைக்கல அப்படின்னு கதையை உருட்ட வேண்டியதான்.
ஓகே. இப்போ சோனியா மேம் ராகுல் காந்தி சாரை சந்திக்காததுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல ரீசன் இல்ல. அவங்க வந்து சந்திக்கிறோனே சொல்லல. இல்ல அந்த அந்த ட்ரிப் பிளான்ல இல்லையே அது. ஓகே. இல்லாத ஒரு பிளான் எடுத்து வந்து ஏன் பண்ணலாம்னு கேட்டா எப்படி? ஓகே. வந்து பூரி கேட்கல, நீங்க வந்து மசாலா பூரி கேட்ட எப்படி ஓகே சார். ஓகே. இப்போ அதிமுகவுடைய பிளவு அப்படின்றது நம்ம வந்து பார்த்த விஷயம் தான். இந்த தொடர்ந்து வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது. யாருக்குமே தெரியல அங்க தலைமை சரியில்லாததுதான் ரீசன் அப்படின்ற தாண்டி இன்னைக்கு தாவிக்க வந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவுல அப்படின்னு தொடர்ந்து பேச. இல்லம்மா, அதிமுகவுல அந்த நிலைமை வருவதற்கு எடப்பாடி தான் காரணம். அதுதான் அந்த அதை வந்து யாரும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண எடப்பாடி என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப அன்எத்திக்கலா ப்ளே பண்ணாரு. ஓகே. தேர்தலில் எல்லா கட்சிகளும், அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகள், அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் 234 இடத்துல போட்டி போட்டாங்க. தாவேகா எத்தனை இடத்துல போட்டி போட்டுச்சு? 234 போட்டாங்க. அதுல ஒரு இதுல மட்டும் எங்க அது எடப்பாடி தொகுதி. அப்புறம் எடப்பாடியில மட்டும் எங்க வேட்பாளருக்கு என்ன ஆச்சு புரியுதுங்களா? ரொம்ப அசிங்கமான கேம்ல அது. உண்மையாவே நிகழ்த்தி இருக்கிறது அங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது பேரமோ மிரட்டலோ வாட் எவர் இட் இஸ், நோபடி நோஸ். இன்ன வரையும் தெரியல. நாங்க வந்து ஓகே நீ இவ்வளவு கேவலமா நீ விளையாடுற விட்டுரு அப்படின்னு மன்னிச்சுதான் விட்டாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா திமுக கூட இந்த மாதிரி வேலை செய்யல. அதுக்கு வேற காரணம்னு வைங்களேன். அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த உலகமே வேற. என்னது 2 சீட் வரப்போகுது, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு எல்லாம் முயற்சி பண்ணணும்? ரொம்ப லெத்தாஜிக்கா. இப்ப கூட வந்து திருச்சி தொகுதியில ஜெயிச்ச கே நேரு அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து எதிரியா வந்து அதிமுக நினைச்சுட்டு இருந்த நேரத்துல வந்து இடையில வந்து பூந்து தாவேக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு இருக்காரு. இல்ல, கே நேரு இப்ப மாத்தி பேசுறாரு. அவர் தான் முன்பே ரொம்ப தெளிவாக கணித்து சொன்னார். 2021 மாதிரி இந்த எதிர்வர தேர்தல் இருக்காது, புதியவர்கள் நிறைய வர்றாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கூட இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது, ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் தான் உண்மையிலே முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரை குத்து எல்லாம் பேசுறாரு. அவர் அமைதி ஆயிட்டாரு. எதுக்குதான் நமக்கு வம்பு அப்படின்ட்டு மாத்தி பேசுறது திமுக வழக்கம் தான். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இந்த எடப்பாடி தான் அதை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சிட்ட பிறகு உண்மையிலேயே திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்கள்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் அந்த நிலை பேர் இருக்குல்ல, அதையும் சுத்தமா கெடுத்துட்டாங்க. எப்படின்னா, தாவேகா வந்து வெற்றி பெற்று வருது, மக்கள் ஆதரவு ஒரு 108 சீட்டு வின் பண்ணுது, மக்கள் ஆதரவு அவங்களுக்கு தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஓகே, மக்கள் தாவேகாவை விரும்புகிறார்கள், அவங்களுக்கு நம்ம 5 ஆண்டு வாய்ப்பை கொடுப்போம், நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம், நான் ஆதரவு தரேன், நீ கட்சி ஆட்சி நடத்த பார்க்கலாம்னு ஒரு சேலஞ்சா பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் இவ்வளவு நல்லவங்களாடாங்க அப்படின்னு மக்கள் மேல இவங்களுக்கு ஆதரவு கூட கொஞ்சம் கூட்டிடும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் வா ஒன்னா சேர்ந்து தாவேகாவை கவுத்துடலான்னு போது இருக்கிறதும் சுத்தமா போச்சா? அப்ப வேற வழி என்ன பண்ணுவாங்க? அட இவ்வளவு கேவலமான ஆள நீ வா, உங்ககிட்ட இருந்து நான் வெளில வரேன் அப்படின்னு தான் வெளில வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு நீ வந்து உன்னுடைய காலங்காலமா உன்னுடைய அரசியல் எனிமின்றது கூட நீ போய் கூட்டு வச்சுப்ப. எதிர்ப்புலதான் அதிமுக வளர்ந்ததுன்னே சொல்லலாம். ஆமா, நேற்று வரை, அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பு வரை அவ்வளவு கேவலப்படுத்தினாரு உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடிய. தரையில் தவிழ்ந்து வந்தவர் அப்படின்னாங்க, 10 தோல்வி பழனிசாமி இருந்தாங்க, சரவணபவன் ஹோட்டல் மேனேஜர் இருந்தாங்க, எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்க. அவங்க போய் இவங்க கூட கூட்டணி சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய மோசமான அந்த எதிரி, எவ்வளவு கேவலமான எதிரி. அந்த எதிரிகிட்ட நம்ம ஏதாவது அறம் எதிர்பார்க்க முடியுமா? நட்பண்புகள் ஏதாவது எதிர்பார்க்கணும்? அவனுக்கு தேவை எப்படியாவது இந்த ஆட்சியில வந்து தாவேக்காவை தள்ளி விட்டு நம்ம வந்து உட்காந்துடணும். இன்ன வரை என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் தாங்காது, ஏதோ பாடி மாதிரி 3 மாசம் தாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு இந்த வெற்றியானது வந்து அவங்களுக்கு தாங்கல சார், அவங்களால ஜீரணிக்க முடியல. அது யாரோட பிரச்சனை? யாருடைய தப்பு? உங்க தப்பு. நீ எதுக்கு இவ்வளவு திருட்டுன? இது எதுக்கு மக்களை இப்படி சொல்றன? தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு மக்களையும், தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்மளோட அடிமை, தமிழ்நாடு நம்மளுடைய குடும்ப சொத்து, இந்த அமைச்சர்கள்லாம் நம்மளுடைய வேலையாட்கள் அப்படின்னு தானே நினைச்சிருந்தாங்க. அதுக்கான பரிசு தானே உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து ஜாலியா வந்து ட்ரிப் முடிச்சோன்னா கொடைக்கானல் போன மாதிரி இன்னும் பல இடங்களுக்கு பிளான் பண்ணலாம். கொடைக்கானல் வெளிநாடுகளுக்கு போங்க, எல்லாரையும் கூட்டு போங்க, குடும்பத்தோட கூட்டு போங்க, சொந்த காசுல கூட்டு தான் போகணும். இப்போ அதெல்லாம் நிறைய இருக்கு சார். நீங்க வேற ஐயோ, அது பிறக்காத பேரனோட குழந்தைக்கே காசு இருக்கு. கொள்ள பேரன்கள் அந்த அளவுக்கு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க, அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னோம்.
ஸோ இப்போ நம்ம அதிமுக வரலாம். ஸோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-26 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மறுபடியும் இல்லை, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பொதுச் செயலாளர்னு மற்றவங்க எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னுமே வந்து CV சண்முகம் அவர்களும் அதே போல வந்து விஜயபாஸ்கர் அவர்களும் போய் சேர மறுக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து செய்தியாளர்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, அப்ப நீங்க 2 பேர் தாவேக்க பக்கம் போக போறீங்களா அப்படின்றாங்க. ஆனா அவங்களுடைய பதில் வந்து இல்லைன்றது வரல. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நாங்க செய்வோம், எங்க தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்றாங்க. சோ மக்களுடைய ஆதரவு இந்த இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுக்கு தான் இருக்கு. சோ அப்ப அவங்க என்னைக்குமே அங்கதான் இருந்தது, நம்ம யாரும் சரியா புரிஞ்சுக்காம விட்டாங்க, அவ்வளவுதான். யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல சார். ஆமா, சோ இன்க்ளூடிங் அதாவது இந்த ஒட்டுமொத்த மீடியாவா இருக்கட்டும், இல்ல வந்து நான் சொன்னேன், நீங்க தான் நம்பல சார். நான் அப்படியே நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? நீங்க மட்டும் இல்ல, தாவேக்காவை சார்ந்த நிறைய பேர் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, என்கிட்டே சொல்லியிருக்கீங்க. அபரிமிதமா ஒரு வெற்றியை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் மக்களுடைய அந்த தீர்ப்பு அப்படின்றது யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. கண்டிப்பா ஏற்றுக்க மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டே ஆகணும். நான் முரண்டு பிடிக்கிறேன்னா நான் என் பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கணும், மக்கள்கிட்ட இல்ல. இன்ஸ்டாலையும் இல்ல, அதெல்லாம் லேம் ரீசன்ஸ் தான். சரி, ஆனா அவங்க என்ன இப்போ உங்களை தாவேக்காவை தொடர்ந்து அவங்க என்ன பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ந்து இருக்கக்கூடிய இப்போ மினிஸ்டர் ஆயிட்டாங்க எல்லாரும், ஆனா அந்த சீரியஸ்னஸ் தொடர்ந்துக்காம எல்லாரும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ்ல வந்து எல்லா பொறுப்புகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வந்து MK ஸ்டாலின் ரீல்ஸ் போடலையா? சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வந்து ரீல்ஸ் செக்ரட்டரி வச்சு ரீல்ஸ் போட்டுருந்தாருன்னா சரி, அவர் ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தாரு, புரியுதுங்களா? எனவே அவங்க வந்து புரியாம பேசுறாங்க. எது தன்னுடைய எதிரி என்ன, எங்க இருக்காங்கன்னே தெரியல அவங்களுக்கு. அவர் இன்ஸ்டா தான் எதிரி நினைச்சிட்டு, அவர் இன்ஸ்டாகிராம் ஒரு டெக்னாலஜி எதிரின்றதே உங்க வீட்டுக்குள்ளே இருக்காடா உங்களுக்கு எதிரி, புரியுதா? இப்போ நீங்க கருணாநிதி குடும்பத்தில இருந்து அழகிரி பொண்ணு என்ன சொல்றாங்க? நான் தாவேக்காவை தான் ஓட்டு போட்டேன்றாங்க இல்லையா? அப்ப அவங்க குடும்பத்துல தானே இருக்காங்க. இதை அவங்க புரிஞ்சு நாங்க தான் தெளிவா சொன்னோமே, ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்காங்களான்ட்டு. நான் கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். நீங்க தான் வெள்ளமா வெள்ளம் வந்து கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இனிமே நீங்க கூப்பிட்டாலும் நான் போறதா ஐடியா இல்ல சார். கம் டு த பாயிண்ட் சார். இப்போ சண்முகம் சார், விஜயபாஸ்கர் சார் தாவேக்கால இணைவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? எனக்கு தெரியலமா, இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ தொழிற்சங்கத்தை சேர்ந்த அண்ணா, அதிமுக இருந்து அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட கமலக்கண்ணன் தலைமையில ஒரு அந்த இதுல மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையான தெரியல. இப்போ ஒட்டுமொத்தமா எதிர்காலம் தாவேக்கா அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழர்களும் நம்புறாங்க. அதுல எல்லா அரசியல் கட்சிகளும் அடங்கும். எனக்கே பலர் கால் பண்றாங்க, நான் வந்து தாவேக்கால சேரணும் சார், தாவேக்கால சேரணும் சார், எனக்கே கால் பண்றாங்க. அவர்கள் மாற்று கட்சியில இருக்க முக்கியமான ஆட்கள். அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே தெரியுது இல்ல. இனி ஒரு தேர்தல் வந்ததுன்னா இவங்க எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல தோப்பாங்க, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இம்பாக்ட் பவர் வந்து பசங்க மத்தியில, ஐ மீன் மக்கள் மத்தியில ஏற்படுது. டெபாசிட்டாவது வாங்குவாங்களான்னு பார்க்கலாம். யாரு மத்த நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு சிங்கிள் டிஜிட்ல தோப்புவாங்க. சரி, ஓகே சார். இப்போ ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்களுமே இப்ப பேசும்போது சொன்னாங்க, ஏன்னா 5 லட்சம் உறுப்பினர்களோட வந்து மறுபடியும் தாவேக்காலை ஐக்கியமாகிறது அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு தான். அது என்னன்னே தெரியல சார். விஜய் அவர்கள் CM பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எல்லா சம்பவங்களுமே வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஓ இப்படி நடக்குமா, ஓ இப்படி நடக்குமா, ஓ இப்படி கூட நடத்தலாமா. ஏன்னா வந்து இன்னைக்கு அமைச்சர் பிரபு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கனிம வளங்கள் கொள்ளை நடந்த எல்லா இடத்தையும் தடை பண்றாங்க, அந்த பக்கத்தை மூடுறாங்க. ஓ அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், அவ இவ்வளவு நாள் நீங்க வந்து சுரண்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. ஆமா, ஒரு ஆட்சி, சரியான ஆட்சி எப்படி நடக்கும் அப்படின்றத இந்த முறை பார்க்கலாம். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங். இனி வரும் காலங்கள் முழுக்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், சரிங்களா? 2வது ஒரு ஊழலற்ற ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத மக்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. கூட்டணி ஆட்சி உண்மையாவே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் சார். அன்பிலீவபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இப்படி ஒரு விஷயத்த நிகழ்த்தலாம் அப்படின்றத முதல் முறையா CM விஜய் அவர்கள் வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. 8 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து அமைச்சராக்குவதா இருக்கட்டும், இல்லைன்னா முதல் முறையா 4 பெண்கள் வந்து அமைச்சரவையில இடம்பெற்றதா இருக்கட்டும். CM விஜய் அவர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விக்ரவாண்டியில சொன்னாங்க, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், நாங்க சொல்லாத எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், உங்க கனவு சொல்லுங்கன்னு சொன்னேன். முன்னாள் முதலமைச்சர் CM இப்ப வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க, ஓ அப்ப இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு இப்பதான் அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? இப்பதான் தெரியும். இப்ப கூட அவங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. இப்ப கூட ரியாலிட்டி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து எதிரி இங்க இருக்கும்போது நிழல பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு இன்னுமே புரியல. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்டா, இல்ல அவங்களுக்கு இன்னுமே புரிஞ்சுக்க முடியலையான்னு தெரியல. ஏன்னா அவங்க எதற்காக தோற்றாங்களோ, எந்தெந்த காரணத்துக்காக தோற்றாங்களோ அதே தான் திருப்பி பேசுகிறாங்க. இப்போ இவ்வளவு சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்கு, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க திமுக. ஆனா யாரை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவராகிறாங்க? கே நேரு அவர்கள் வந்து பேப்பர் எடுத்து கொடுத்துருக்காரு, தம்பி படிங்க தம்பிட்டு. அப்போ இது ஒரு மிக மோசமான செயலா இல்லையா? புரியுதுங்களா? ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. எல்லா சேனலுக்கும் துட்டை கொடுத்து அவன் எல்லாம் வந்து லாஸ்ட் தாவேக்கான்ற கட்சி தொடங்கின நாள்லேருந்து, அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அவன்லாம் காசு கொளுத்தான். ஆனா இன்னமும் அதே வாய்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களால் தாண்டா, இவங்களால தாண்டா நீங்க தோத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதா? இன்னமுமே அதே குரூப், அதே நிலை வித்வான்கள் அதே கச்சேரி அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தாண்டா அவங்களை முட்டு சந்துக்கு கூட்டு போனாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு புரியல. அதனாலதான் சொல்றேன், தொடர்ச்சியா அவங்களுடைய ஃபெயிலியருக்கான காரணத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும். உண்மையான ஒரு 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 அரசியல் கட்சியா இருக்கட்டும், ஒரு நிறுவனமா இருக்கட்டும், வேர் வி ஃபெயில்ட், வை வி ஃபெயில்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை கரெக்ஷன் பண்ணுமே. அதை கரெக்டும் பண்ணல, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா இன்ஸ்டாகிராமு சின்ன பசங்களை வச்சு ஜெயிச்சிட்டீங்க, சின்ன பசங்களை வச்சு உங்களை வெளுன்னு வெளுத்துருக்கமே. புரியுதுங்களா? நீ பெரியவன்ட்டு அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பசங்களுக்கு அடி வாங்கியிருக்காங்க. குழந்தைங்களை வந்து அவங்க கவனிக்கலையா சார்? ஆமா. ஐயோ, நேத்து ஒரு பிரஸ் மீட்டு நம்ம ஆர்எஸ் பாரதி பேசுறாரு, அவ்வளவு வன்மமா பேசுறாரு. யார் மேல? குழந்தைங்க மேல. அவங்க இப்போ குழந்தைங்க வந்து ஏமாத்தி ஓட்டு போட வச்சுட்டாங்கன்றாரு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே அடிக்ட் ஆயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன்லனால தான் இந்த தாவேகா கட்சி வெற்றி பெற்றதுன்றாரு. என்ன சொல்றது? நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் சார். நீங்க இதுக்கு முன்னாடி முன்னாள் சிஎம் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்க, ஏன்னா அவங்களும் அப்படிதான் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் நான் சொல்றேன். ஏன்னா கனிமொழி அம்மையார் பேசினது ரீசன்ட் டேஸ்ல பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 வாரத்துக்குள்ளதான் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கடுமையா சேர்ந்து. யாரு பேசுறது? யாரு? கனிமொழி அம்மையார். அவங்களுக்கு அப்படிதான் இப்பதான் கண் திறந்துருக்கும். அவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்பதான் வாயெல்லாம் வரும், பேசுறதுக்கு வாய் வரும், காது கேட்கும், கண் பார்க்கும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.